அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தேவிகா வந்து டபுள் ஆக்டாக இருப்பாங்க. அது கடைசியாக கமலஹாசன் வந்து ஒரு குட்டி பையனாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், ஒரு பாட்டு போட்டி. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பாட்டு போட்டி நடக்கும். முதல்ல ஹீரோ ஒரு பாட்டு பாடுவார், அப்புறம் ஹீரோயின் ஒரு பாட்டு பாடும். பாட்டு பாடும்போது இந்த பாட்டு இப்படி தான் பாடும். தாதி தூது தீது தத்தை செல்லாது அப்படின்லாம் வரும். அப்புறம் என்னென்னா அடிமை தாதி தூதுனா அடிமை தூது, தத்தை சொல்லாதுன்னா தத்தை செல்லாது அப்படின்னு வரும். அடிமை தூது பயன் தராது, கிளிகள் பேசாது, தெய்வத்தையே தொழுது நின்றால் பயன் இருக்காது அப்படின்னு அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும். பாடல் முழுக்க முழுக்க இந்த தா வரிசையில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த பாட்டு கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த வெறும் தா வரிசையில் உள்ள எழுத்துக்கள். அதே மாதிரி தான் கவி காளமேகம் வந்து அந்த தா வரிசையை பயன்படுத்தியே எழுதியிருப்பார். அப்போ தமிழ் மேலே பிரச்சனை இல்லை.